அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பல பேருக்கும் பல வகையில் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ண முடியும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் பல பேருக்கு இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு நிலைமையில் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை நம்ம தீர்க்க முடியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்க நாளைய தினம் 4/3/2025 வளர்பிறை பஞ்சமி வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு ரூபாய் போதும். நிச்சயமாக நம்ம கடனை தீர்ப்பதற்கு வராகியம்மன் உதவி செய்வாங்க. எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்? மிக முக்கியமாக நாளைய தினம் வளர்பிறை பஞ்சமி திதி நேரம் எப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைய தினம் வளர்பிறை பஞ்சமி நாளே நம்ம எல்லாருக்குமே தெரியும் வராகியம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு. நாளைய தினம் முழுவதுமாகவே பஞ்சமி திதி இருக்குது. செவ்வாய்க்கிழமை வேற அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். வளர்பிறை பஞ்சமி அதோட செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்யலாம். வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு நாளைய தினம் மிக அற்புதமான நாள். ஒரு ரூபாய் போதும். வராகியம்மனை மனதார நினைத்து வேண்டிக்கிட்டோம்னா கடன் பிரச்சனையை தீர்வதற்கு நிச்சயமாக வழிகள் நமக்கு பிறக்கும். அப்போ எந்த மாதிரி அம்மாவை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைய தினம் என்ன பண்ணுறீங்கன்னா, தாராளமாக உங்கள் வீட்டிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கும் போய் வழிபாடு செய்யுங்க. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒரு ரூபாய் போதும். எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் வராகியம்மன் படம் வச்சுருப்போம். வராகியம்மன் படத்தை நாளைய தினம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வராகியம்மனுக்கு பிடித்தமான சிவப்பு நிற மலர்கள் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி நீங்கள் நாளைய தினம் வைங்க. வளர்பிறை பஞ்சமினால வராகியம்மனுக்காக இந்த ஒரு மலர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நாளைக்கு தேடி பிடிச்சி நீங்கள் செம்பருத்தி பூவை நீங்கள் மாலையாக தொடுத்து கூட ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 7, 11 இந்த மாதிரி நீங்கள் கட்டி அம்மாவுக்கு நீங்கள் போடுங்க. நாளைய தினம் பஞ்சமி நாளை 5 முகம் தீபம் கொண்ட நீங்கள் தீபத்தை ஏற்றுவீங்க. உங்கள் வீட்டில் 5 திரி சோப்பு திரியாக போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். நாளைய தினம் நெய்வேத்தியமாக வராகியம்மனுக்கு என்னெல்லாம் உங்களால் செஞ்சு வைக்க முடியுமோ, வராகியம்மனுக்கு கிழங்கு வகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிழங்கு வகைகள் வைக்கலாம். பனங்கிழங்கு தான் வைக்கணும்னா கணக்கு கிடையாது. உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வேக வச்சு ஒரு 2 சின்ன கிழங்குனாலும் பரவாயில்ல, அதை அம்மாவுக்கு வைக்கலாம். பானகம் செஞ்சு வைங்க. சக்கரை பொங்கல் இனிப்பான ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக வையுங்க. உங்களால் என்ன செஞ்சு வைக்க முடியுமோ நீங்கள் வைங்க. கருப்பு எள்ளில் செஞ்சு வைத்த அந்த எள்ளு முட்டாயின்னு சொல்லுவோம்ல, அதை கூட நீங்கள் வாங்கி கூட தாராளமாக வைக்கலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாழை அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் நாளைய தினம் நெய்வேத்தியமாக என்ன கையில் உங்களால் நீங்கள் செஞ்சு வைக்க முடியுமோ அதை நீங்கள் வையுங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரமும் எடுத்துட்டு அந்த நாணயத்தை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க. மஞ்சள் தண்ணினால் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நாணயத்தில் மஞ்சள் குங்குமம் மேலே பொட்டு வச்சுக்கோங்க. அந்த நாணயத்தில் எடுத்துட்டு வராகியம்மன் படத்துக்கு முன்பாக நீங்கள் 5 முக விளக்கேற்றி வைத்துட்டு உங்களுடைய வலது கையில் வராகியம்மன் முன்பாக உட்காந்து வலது கையில் ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அம்மா, முழு மனசோட வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் யாரோட பேரில் அதிகமாக கடன் இருக்கோ, ஹஸ்பண்ட் பேரில் கடன் இருந்துச்சுன்னா அவங்களோட பேரை சொல்லி வழிபாடு செய்யுங்க. அப்பா பேரில் கடன் இருந்துச்சுன்னா அவரோட பேரை சொல்லி வழிபாடு செய்யுங்க. மனமுருகி வேண்டிக்கோங்க, என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பண வரவுக்கு வழிவகைக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. வராகியம்மனுக்கு நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி நாளை மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யும்போது பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஓம் ஷியாமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயா இந்த மந்திரம் சொல்லுங்க. என்னென்ன மந்திரம் உங்களுக்கு வராகியம்மனை 108 போற்றி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. எதுவுமே எங்களுக்கு தெரியலன்னா அம்மாவோட பேரை சொல்லி போற்றி சொல்லுங்க. ஓம் வாராகியம்மனே போற்றி, ஓம்
வாராகி தாயே போற்றி, ஓம் வார்த்தாளி தேவியே போற்றின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கும்பிட்டாலே பலன் உங்களுக்கு 100% உங்களை தேடி வரும். 5 நிமிடம் கும்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். ஆனால் கான்சன்ட்ரேஷனாக கரெக்டாக இத்தனை நிமிஷம் கும்பிட ரொம்ப நல்லது. மனதார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரூ. 5 என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சிவப்பு நிற துணியில் நீங்கள் முடிச்சா போட்டு வராகியம்மன் பாதத்தில் வச்சிருங்க. இப்படி ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வளர்பிறை பஞ்சமியில் ஒவ்வொரு தடவையுமே கரெக்டான அந்த டைமிங் திதி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ரூ. 5 நாணயத்தை நீங்கள் வராகியம்மன் பாதத்தில் வச்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. கடைசியாக இந்த ரூ. 5 நாணயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வராகியம்மன் கோயிலுக்கு போவோம்ல, அப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அபிஷேக பொருளாக மஞ்சள், குங்குமம், வேற பால், பன்னீர் என்ன அபிஷேக பொருளோ ஏதோ ஒரு பொருளை அம்மாவுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம்